ஒன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்நிலை வாடகளும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினளாம் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் பூமியிலும் பொறைமை கூடையாடும் புண்ணியல் தாய் பூமியிலும் பொறைமை கூடையாடும் புண்ணியல் தாய் எங்கள் தோம்பிடை பார்க்கின்றார் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய். தேசிய கவி சுப்பிரமணிய பாரதி அவர்களின் இந்த பாடல் வரிகளுடன் உங்கள் அனைவரையும் இந்த அன்னையர் தின நன்னாளில் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த இனிய மாலை பொழுதுக்கு மேலும் அழகு செய்கின்றன பல கலை நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இந்த அகிலத்தையே ஆளும் பராசக்தியால் ஒவ்வொரு குடும்பத்திலும் நாள் முழுவதும் இருக்க முடியுமா? அதனால்தான் அன்னையரும் ஒரு அற்புதமான தேவதையை படைத்து நமக்காக அனுப்பி வைத்தார். அந்த லோக மாதாவிற்கு நன்றி கூறி வணங்கி ஒரு பிரேயர் சாங் பாட வருகிறார் திருமதி மீனா சுப்பிரமணியம் அவர்கள். இவர் திருமதி எம்.எல். வசந்தகுமாரி அவர்களின் பிரதான சிஷ்யைகளில் ஒருவர். ஆல் இந்தியா ரேடியோவின் ஏகிரேட் ஆர்டிஸ்டான இவரின் இனிய குரலில் இதோ வருகிறது கடவுள் வாழ்த்து. ஜெகதீஸ்வரி பிரம்மஹேஸ்வரி ஜெகதீஸ்வரி பிரம்மஹேஸ்வரி சிங்கேரி பீடஸ்ய ஸ்ரீஷாரதா ஜெகதீஸ்வரி பிரம்மஹேஸ்வரி சிங்காரூபதலி ஸ்ரீசக்ரபீடதலி சிங்காரூபதலி ஸ்ரீசக்ரபீடதலி சிங்கேரி ஆதிகுணித வாகீஸ்வரி சிங்காரபீடதலி சிங்கேரி ஆதிகுணித வாகீஸ்வரி ஜெகதீஸ்வரி பிரம்ம ஹிருதயேஸ்வரி காமாட்சி நமோது கனகாம்பரி மீனாட்சி நீதாயே மதுராம்பிகே நளினாட்சி ஸ்ரீசாந்த புவனேஸ்வரி நளினாட்சி ஸ்ரீசாந்த புவனேஸ்வரி ராஜேஸ்வரி ராகேஸ்வரி ஜெகதீஸ்வரி பிரம்ம ஹிருதயேஸ்வரி சிங்கேரி பீடஸ்ய ஸ்ரீஷாரதா ஜெகதீஸ்வரி பிரம்ம ஹிருதயேஸ்வரி ஹிருதயேஸ்வரி ஹிருதயேஸ்வரி. மிக்க நன்றி மீனா சுப்பிரமணியம் அவர்கள். அன்னையர் தினம் என்னும் பொழுது தாயை பற்றி ஒரு சில வார்த்தைகள். தாயை பற்றி புதிதாக நான் எதுவும் கூறவில்லை. இருந்தாலும் இன்று இந்த அன்னையர் தினத்தை கொண்டாடுவதால் ஒரு சில வார்த்தைகள். ஒரு தாயால் எல்லா உறவுகளுடைய இடத்தையும் நிரப்ப முடியும். ஆனால் ஒரு தாயின் இடத்தை வேறு எந்த உறவுகளாலும் நிரப்ப முடியாது. ஒரு தாய்க்கு தன் சேவையில் இருக்கும் பற்றுதான்
இவ்வுலகிலேயே மிகவும் தூய்மையான அன்பான தன்னலமற்ற பற்று. தாய் என்ற சொல்லை கேட்டாலே நம் மனதிற்கு முதலில் தோன்றுவது என்ன? அவளது தியாக மனப்பான்மைதான். தன் கருவில் குழந்தை உருவானதிலிருந்து தன் உயிர் இருக்கும் வரை தன் குழந்தைகளுக்காக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்பவள் தான் ஒரு தாய். ஒரு தாயின் அன்பு என்பது மனித நேயத்தின் உயிர் நாடியை போன்றது. இந்த தாயை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக இன்று நம்மிடையே ஒருவர் வந்திருக்கிறார். டாக்டர் ரேவதி. எம்ஏ, எம்எட், எம்ஃபில், பிஹெச்டி இப்படி பல பட்டங்களை பெற்ற ஒரு ரிசர்ச் ஸ்காலர். அவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா தமிழ் டீச் பண்ணிட்டு கோயம்புத்தூர் டிப்ஸ் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் 3 years she has worked there. She has done research on many subjects and she has received numerous awards. And to just name a few, இளம் பாரதி அவார்ட், இளைஞர் சாதனையாளர் விருது அதாவது யூத் அச்சீவர் அவார்ட், சுவாமி விவேகானந்தா அவார்ட், தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் அவார்ட் பெஸ்ட் ஸ்பீக்கர், திவ்யோதயா மத நல்லிணக்க விருது ரிலீஜியஸ் ஹார்மனி அவார்ட். She is received in Scouts the Governor and the President's Award. இத்தனை பெருமைகளை உடைய ஒருவரை இன்று இங்கு பேச அழைத்தது நமக்கே நாம் பெருமை சேர்த்துக் கொள்வது போல இருக்கிறது. தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் விருது வாங்கியவர் இன்று நம்மிடையே அன்னையரை பற்றி பேச வந்திருக்கிறார். எத்தனை பொருத்தம்! அவரை அன்புடன் பேச அழைத்தேன். அவைக்கு வணக்கம். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட உறுதியில் எறிவதுண்டு. சொல்லடி சிவசக்தி என்னை சுடரிலும் மறிவுடன் படைத்து விட்டார். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயன்பெற வாழ்வதற்கு. உண்டாச கவியின் அடிகளை வணங்கி இங்கு வீற்றிருக்கிற அத்தனை அம்மாக்களுக்கும் அன்னைய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக தந்தைகளை நான் இங்கு பார்க்கிறேன். தந்தையாய் இருந்தாலும் தாயன்பும் தாயுள்ளமும் கொண்ட தாய் மாணவர்களுக்கு என்னுடைய அன்னைய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவியல் எப்போதுமே சொல்லும், ஒரு ஆணுக்குள் பெண்ணையும் ஒரு பெண்ணுக்குள் ஆணையும் நீங்கள் பார்க்கலாம் என்று. அதற்கு ஹார்மோன்கள் என விதிகள் எதையோ வகுக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை அன்புள்ளம் கொண்டாலே அது தாயின் உணர்வு தான். அந்த உணர்வுக்கு ஒரே பெயர் தான், அதற்கு பெயர் தாய். இந்த உலகிற்கு எந்த உறவுகளும் இன்றி, சிலருக்கு சித்தி இருக்கலாம், சித்தப்பா இருக்கலாம், அத்தை இருக்கலாம், மாமா இருக்கலாம், அந்த உறவுகளுக்குள் பாகுபாடு இருக்கக்கூடும். ஆனால் தாய் இல்லாமல் ஒரு உயிரை இந்த உலகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அதனால்தான் அந்த உயிருக்கு இல்லை அந்த உறவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். இந்த நேரத்திலே இந்த அன்னையர் தினம் எவ்வாறு இந்த வரலாற்றுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற வரலாற்றை உங்களுக்கு நினைவு கூட்ட விரும்புகிறேன். ஏனெனில் இங்கு அமர்ந்திருக்கிறவர்கள் என்னை விட ஒரு தலைமுறை முன்னால் இருக்கிறீர்கள். அநேக வாசிப்பும் அநேக அவதானிப்பும் உங்களுக்கு இருக்கக்கூடும். இருந்தாலும் உங்களுடைய நினைவுக்காக அதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 19ஆம் நூற்றாண்டிலே போர் காலமாக இருந்தது. அப்போது ஒரு அம்மா ஆங்கிலிஸ் அவர் என்ன செய்கிறார், இந்த நாட்டினுடைய நன்மைக்காக எப்பொழுதும் போராடி கொண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டும் இருக்கிறார். அவருடைய மகளிடம் அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். போர்க்காலத்திலே எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். நாம் இப்போது அநேகமாக போர்க்காலத்தினுடைய அழுத்தத்தில் இருக்கிறோம். நிம்மதியற்ற ஒரு சூழல், எப்பொழுதும் ஒரு சலசலப்போடு இருக்கிற உறவுகள். தன்னுடைய தாய் இந்த உலகத்தினுடைய அமைதிக்காக போராடி கொண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த மகள் என்ன செய்கிறார், என் அம்மாவுக்கு விடுமுறையே இல்லை, எப்போதும் அவள் இந்த உலகத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். ஆதலால் அவளுடைய நினைவு நாளை நாம் என்னவாக கொண்டாட வேண்டும், அன்னையர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று ஒரு மகள் முன்னெடுத்த முயற்சிதான் இந்த அன்னையர். 1908ஆம் ஆண்டு அம்மாவுக்கான ஒரு நாள் ஏன் இருக்கக்கூடாது இந்த வரலாற்று என நினைக்கிறேன். இந்த நாட்டில் இந்த உலகத்தில் எந்த முடிவை எடுக்க வேண்டுமானாலும் சர்வாதிகார நாடுதானே தீர்மானிக்க வேண்டும். அப்போது அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தவர் என்ன செய்கிறார், ஒரு 4 ஆண்டு கால வரலாற்றுக்கு பிறகு
அந்த நாளை விடுமுறை நாளாக அறிவிக்கிறார். நாளறிந்த விடுமுறையே இல்லாத உழைக்கக்கூடிய ஒரு உறவு, ஒரு உயிர் என்றால் அது யார் தான்? அம்மா தான். எல்லா பண்டிகை காலங்களிலும் அப்பாவுக்கு கூட கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். ஆனால் அம்மா எப்போதுமே அடுக்கலைக்குள்ளேயே இருப்பாள். அப்போது விடுமுறையே இல்லாத அந்த அம்மாவினுடைய நினைவு நாளை மே மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை. எந்த ஞாயிற்றுக்கிழமையும் அம்மா வரவேற்பறையில் அமர்ந்து நாம் தொலைக்காட்சி பெட்டி பார்த்ததை நாம் பார்த்திருக்க முடியாது. அவள் ஏதோ ஒன்று தன்னுடைய மகளுக்கோ கணவருக்கோ சமைப்பதை பற்றி வீட்டில் பணியால் இருந்தால் கூட மூளையிலாவது சிரித்துக் கொண்டிருக்காள். என்ன செய்வது? என்ன சமைப்பது? கணவருக்கு என்ன பிடிக்கும், மகளுக்கு என்ன பிடிக்கும், மகளுக்கு என்ன பிடிக்கும்? ஒருவேளை கூட இல்லாமல் வெளிநாட்டில் இருந்தால் கூட அவள் என்ன சாப்பிட்டு இருப்பாள்? உணர்வாலும் உடலாலும் எப்போதும் உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த அம்மாவுக்காக ஒரு விடுமுறை தினம் என்று அறிவிக்கப்பட்டதுதான் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை அம்மாவினுடைய நினைவாக அன்னைய தினமாக இன்று வரை கொண்டாடி வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு ஒரு கவலை இருக்கு. என்னடா இது, இந்த உலகத்திற்கே பண்பாட்டையும் நாகரிகத்தையும் கற்றுக் கொடுத்த இந்திய நாடு, இல்லை தமிழகம், அன்னைய தினத்தை கைவிட்டு விட்டோமா? அப்படியெல்லாம் இல்லை. அமெரிக்காவெல்லாம் அறிமுகப்படுத்தவில்லை. அவர்களுக்கு ஒரு நாள் தான் அம்மா நாள். இந்திய பண்பாட்டில் எல்லா நாளும் அன்னைய நாள் தான். நம்முடைய நாட்டில் மட்டும்தான் இந்தியா தாய்நாடு. மற்ற நாடு எல்லாம் ஃபாதர்ஸ் கண்ட்ரி தான். நம்முடைய நாட்டில் அது மதர்ஸ் கண்ட்ரி, என்னுடைய நாடு, என்னுடைய தாய்நாடு. நம்முடைய நாட்டில் மட்டும்தான் மொழி தாய்மொழி. நம்முடைய நாட்டில் மட்டும்தான் நதிகள் எல்லாம் தாய் நதிகள். ஒரு நதிக்கு கூட தந்தையின் பெயரை மறந்து கூட தாய் வைக்க மாட்டார். நம்முடைய நாட்டில் எல்லா நதியும் தாய். நம்முடைய நாட்டில் மட்டும்தான் மூலத்தை தாய் கேபிட்டல் என்று சுட்டுகிற வழக்கம் இந்திய நாட்டில் தான். இப்படிப்பட்ட இந்திய நாட்டில் என்ன நம்முடைய நாகரிகம்? நீங்கள் வரலாற்றை பார்த்திருந்தால் தெரியும். வேலையாடுகிற சமூகம் தான். இப்போது வேண்டுமானால் நமக்கு சைவம் அசைவம் பாகுபாடு இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் காட்டுக்குள்ளே குகைக்குள்ளே வேட்டையாடுகிற சமூகம். அப்படிப்பட்ட சமூகத்துக்கு ஒரு பெயர் இருக்குல்ல, அந்த சமூகத்தினுடைய பெயர் இங்கு வரலாற்றாளர்கள் இருந்திருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தாய்மொழி சமூகம் தான். நம்முடைய சமூகத்தில் பாஸ் இப்பவும் அப்படித்தான். முதல் மீனாட்சி அம்மன் ஆட்சிதான் மிக பெரும்பாலான வீடுகள் தாய்மொழி சமூகம் தான். அம்மா தான் பாஸ். அம்மா தாய் என்ன சொல்றாளோ அதைத்தான் அந்த சமூகமே முன்னெடுக்குமா. போருக்கு போய் இந்த குழுவோடு சண்டை போடு என்று தாய் ஆணையிட்டால் அந்த குழுவோடு சண்டையிட்டாள். இல்லை, இவன்தான் நம்முடைய உறவு என்று தாய் சுட்டி காட்டினால் அந்த உறவோடு அன்பு காராட்ட அவர்கள் முன் வந்தார்கள். இதிலிருந்து தாய்மொழி சமூகமாக நாம் இருந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே தாயுடைய ஒரு சில பெருமைகளை நாம் இங்கு காட்ட விரும்புகிறேன். இந்த சமூகம் எப்போதுமே சாதனையாளர்களையே நினைவில் கொள்ளும். உங்களுக்கு தெரியும், தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் என்ன சாதனை செய்தார்? தாமஸ் ஆல்வா எடிசனுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளி பருவத்தில் இருக்கும் பொழுது அவருடைய ஆசிரியர் என்ன செய்கிறார்? ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார் எடிசனிடம். இதை போய் உன் அம்மாவிடம் கொடு. உடனே தாமஸ் ஆல்வா எடிசன், நீங்க டீச்சர் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்கம்மா, நீங்க பாருங்க என்று கொடுத்தார். அந்த கடிதத்தை விரித்து பார்த்தவுடன் அவருடைய அம்மா கண்ணிலிருந்து கண்ணீர். உடனே எடிசன் பதறுகிறார். அம்மா என்னாச்சு, ஏதாவது தவறா அந்த கடிதத்துல எழுதியிருக்காங்கன்னா அவங்க அம்மா அப்படியே அமைதியா அதை மடிக்கிறாங்க. மடிச்சுட்டு சொல்றாங்க, உங்களுடைய மகன் மிகப்பெரிய புத்திசாலி. நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்கள் மகனுக்கு கற்றுக் கொடுக்கிற அளவு இந்த பள்ளியிலே ஆசிரியர்கள் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை. ஆதலால் உங்கள் மகனை நீங்கள் தினமும் நூலகத்திற்கு அனுப்புங்கள். அங்கு உங்கள் மகன் படித்துக் கொள்ளட்டும் என எழுதியிருக்கிறது. எடிசா, அதனால் இனிமேல் நீ பள்ளிக்கு போகாதே, அம்மா உன்னை நூலகத்துக்கு அழைத்து செல்கிறேன் என நூலகத்துக்கு அழைத்து செல்கிறார். எடிசனுடைய அறிவு தீனிக்கு, அறிவு பசிக்கு அந்த நூலகம் தான் தீனிக்கு. வெகு ஆண்டு கடந்தது. எடிசன் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். அந்த 1000 கண்டுபிடிப்புகளில் இந்த பல்பு ஒன்று, மின்சாரம் ஒன்று. அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் கடந்த பிறகு ஒரு நாள் அந்த அறையை விட்டு எடிசன் காலி செய்கிறார். வேறு இடத்திற்கு புலம்பெயர்கிறார். அப்போது என்ன செய்கிறார்? அவர் அம்மா எழுதிய அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கிறார். பிரித்து பார்க்கும் பொழுது அந்த கடிதத்திலே என்ன எழுதியிருக்கிறது? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் உன்னுடைய மகன் தான். தயவு செய்து அவளை இந்த பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பாதீர்கள் என்று அந்த கடிதத்திலே எழுதியிருக்கிறது. எடிசன் தன்னுடைய வரலாற்றிலே அதை பதிவு செய்கிறார்.
இந்த உலகத்தின் மிகப்பெரிய முட்டாள் என்று ஆசிரியர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஒருவனை இந்த உலகத்தின் மிகப்பெரிய அறிவியல் மேதையாக்கியது என்னுடைய அம்மா. அப்படிப்பட்ட அம்மாக்களை இந்த மாணவ சமூகம் ஒரு பாட்டு கூட உண்டு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கிறது, அவர் நல்லவராவது தீயவராவது மண்ணை வளர்க்கவில்லை. மிகப்பெரிய சமூக பொறுப்புடன் கூடிய அத்தனை அம்மாக்களுக்கும் என்னுடைய அன்னைய தின வாழ்த்துக்களை பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி. நாம் ஆண்டவனை பல விதங்களில் கொண்டாடுகிறோம். சங்கீத வழியாக, நாட்டியம் வழியாக, இப்பொழுது ஒரு பிரேயர் டான்ஸ். Those who are offering their prayers in the form of dance are Bhuma Kuberan, Usha Giridhar, Radha Swami and Meera Krishna. இதோ பார்ப்போம். समुद्रवसने देवी पर्वतस्तनमण्डले विष्णुपत्नि नमस्तुभ्यं पादस्पर्शं क्षमस्व मे। वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा।
XPRO நாகசந்தியா அவர்கள் அன்னையர் தினத்துக்காக ஒரு பாட்டு எழுதி கொடுத்தான். ஸோ இப்போ அதுக்கு வந்து I just composed the tune in Desh Ragam and I'll be singing that now. தாய்மைக்கே ஒரு முதல் வணக்கம், தாய்மைக்கே ஒரு முதல் வணக்கம், தாய்மைக்கே ஒரு முதல் வணக்கம், தாய்மைக்கே ஒரு முதல் வணக்கம், தென்றலிங்கே தோற்றுவிடும் தெவிட்டாமல் நீ வருடிவிட குளிர், தென்றலிங்கே தோற்றுவிடும் தெவிட்டாமல் நீ வருடிவிட, தாய்மைக்கே ஒரு முதல் வணக்கம், பொருள் வார்த்தைகளும் காத்திருக்கும் அன்னைவள் தன் நாவசிக்க, பொருள் வார்த்தைகளும் காத்திருக்கும் அன்னைவள் தன் நாவசிக்க, அளவிடும் கருவியும் எங்குண்டோ இவள் அன்பினை அளந்து ஆர்ப்பரிக்க, அன்பினை அளந்து ஆர்ப்பரிக்க, தாய்மைக்கே ஒரு முதல் வணக்கம், கண்டிப்பில் நீ காட்டும் கருணையின் மனமே, கட்சி வெட்டி கொஞ்சி வேணும் குழந்தையின் குணமே, கண்டிப்பில் நீ காட்டும் கருணையின் மனமே, கட்சி வெட்டி கொஞ்சி வேணும் குழந்தையின் குணமே, தாய்மைக்கே ஒரு முதல் வணக்கம், அடி வைக்கும் பாதையிலே முட்களை களைந்து முன்னேற்றும் முந்தன் முழு நகையே, நான் அடி வைக்கும் பாதையிலே முட்களை களைந்து முன்னேற்றும் முந்தன் முழு நகையே, கண்ணீர் கசிந்தாலும் குருதி உன்னில் கசிவிடுமே, அன்னையனும் இனிய அக்ஷயமே, தாய்மைக்கே ஒரு முதல் வணக்கம், ஈன்றாலும் எடுத்தாலும் அழைத்தாலும் அழைத்தாலும் அழைக்கும் குரல் எங்கோ, ஈன்றாலும் எடுத்தாலும் அழைத்தாலும் அழைத்தாலும் அழைக்கும் குரல் எங்கோ, அலையென பொங்கி வரும் வாசக்கடல் இவளே, தாய்மைக்கே ஒரு முதல் வணக்கம், வாழ்த்தொன்றே போதுமா உயிர் தந்த உனை போற்ற, வாழ்த்தொன்றே போதுமா உயிர் தந்த உனை போற்ற, தாய்மையின் பாதம் பணியுந்தே, தலை வணங்க நீர் வாரீரோ, தலை வணங்க நீர் வாரீரோ, தாய்மைக்கே ஒரு முதல் வணக்கம், தாய்மைக்கே ஒரு முதல் வணக்கம், தாய்மைக்கே ஒரு முதல் வணக்கம், தாய்மைக்கே ஒரு முதல் வணக்கம், முதல் வணக்கம், முதல் வணக்கம். இப்பொழுது ஒரு ஷார்ட் மியூசிக்கல் மூவி
It's a tribute to mothers. So let's have the short movie on screen now. என்னம்மா? என் பையன் இப்போ வந்துடுவாங்கம்மா, நீங்க படுங்க. வாழ்வின் மொழியே காலம் முழுதும் உன்னை ரசிப்பேன். ஆசை மழையே பேசும் அழகே என்னை மறந்து உன்னை இசைப்பேன். உனக்காக இனி நானும் வாழ்வேன் பிள்ளையே. திருக்கோவில் மணி போல கேட்கிறேன் உன்னை தாண்டி பேரழகு எதுவும் இல்லை இங்கே.
ஆ, அந்த ஃப்ரிட்ஜ் ஏசியெல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும்ல? ஆ சரி, ஓகே. உங்களுக்கு வேண்ட வசதியெல்லாம் நான் பண்ணியிருக்கேம்மா. சந்தோஷமாக இருங்க. ம். கண்ணா, நீ என் கூட 2 நிமிஷம் இருந்தா மட்டும் போதும். அதுதான் என் சந்தோஷமே. அம்மா 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 அம்மா, இப்பொழுது டாக்டர் ரேவதி அவர்கள் ஒரு கவிதை நம்ம அன்னைய தினத்துக்காக படித்து வருகிறார். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அம்மா எனும் ஒற்றை சொல்லை விட அழகான கவிதையை எனக்கு நிச்சயம் வாசிக்க தெரியாது. இருந்தாலும் ஒரு சிறு முயற்சியாக இந்த கவிதையை உங்களுடன் பதிப்பது மகிழ்ச்சி அடைகிறது. இறைவனால் பூமிக்கு எப்போதும் வர இயலாது என்பதாலோ என்னவோ தனக்கு மாற்றாக தாயை படைத்தான். இறைவனால் பூமிக்கு எப்போதும் வர இயலாது என்பதாலோ தனக்கு மாற்றாக தாயை படைத்தான். தன்னை போலவே தாயும் இருப்பதாலோ என்னவோ இறைவன் கருவறையை தாய்க்குள் விதைத்தான். தன்னை போலவே தாயும் இருப்பதாலோ என்னவோ இறைவன் கருவறையை தாய்க்குள் விதைத்தான். மண்ணில் உயிர் மலரும் முன்பே தன்னில் உருவானதென தாங்கி சுமப்பவள் தான் தாய். மண்ணில் உயிர் மலரும் முன்பே தன்னில் உருவானதென தாங்கி சுமப்பவள் தான் தாய். தாய் வெறும் உறவன்று உணர்வு. தாய் வெறும் உறவன்று உணர்வு. தன்னலமற்ற அன்பு மானுட உரு கொண்டு நடக்கும் பொழுது தாயாக தெரிகிறார். தன்னலமற்ற அன்பு மானுடரு கொண்டு நடக்கும் பொழுது தாயாக தெரிகிறார். நரேந்திரனை விவேகானந்தர் ஆக்கியது, மோகன்தாஸை மகாத்மாவாக்கியது, சிவாஜியை சத்ரபதியாக்கியதும் தாயன்று. நரேந்திரனை விவேகானந்தர் ஆக்கியது, மோகன்தாஸை மகாத்மாவாக்கியதும், சிவாஜியை சத்ரபதியாக்கியதும் தாயன்று. அம்மாவின் அகராதிக்குள் எல்லா சொல்லுக்கும் ஒரு பொருளே. அம்மாவின் அகராதிக்குள் எல்லா சொல்லுக்கும் ஒரு பொருளே, அது அன்பு. அம்மாவின் கனவெல்லாம் மக்களை நோக்கித்தான். அம்மாவின் கனவெல்லாம் மக்களை நோக்கித்தான். சோறுட்ட நிலவை துணை கழிப்பாள், பாலூட்ட நிலவே நீ என்பாள். எட்டி நடக்க தம் கரம் கொடுப்பாள். ஏதேனும் பட்டு விழுந்தால் உயிர்நோக துடிப்பாள். கண்ணீரை நாம் உதிர்த்தால் தன்னுதிரத்தை தான் உதிர்ப்பாள். கண்ணீரை நாம் உதிர்த்தால் தன்னுதிரத்தை தான் உதிர்ப்பாள். வாழும் வரை நமக்காய் வாழ்பவரின் அதிகபட்ச அன்பும், வாழும் வரை நமக்காய் வாழ்பவரின் அதிகபட்ச அன்பும் கோபமும் ஒன்றே, நல்லா இருப்பாய் என்பது மட்டும்தான். அவர்களுடைய அதிகபட்ச கோபம் நல்லா இரு என்பது மட்டும்தான். அன்னையர் தினத்தை கொண்டாடும் நாம் அன்னையை கொண்டாடுகிறோமா? சிந்தியுங்கள். அன்னையர் தினத்தை கொண்டாடுகிற நாம் அன்னையை கொண்டாடுகிறோமா? சிந்தியுங்கள். அவளுக்காக கொஞ்சம் நேரம் தான் செலவழியுங்கள். அதிகபட்சம் என்ன கேட்க போகிறாள்? ஒரு துளி அன்பை தவிர. அதிகபட்சம் என்ன கேட்க போகிறாள்? ஒரு துளி அன்பை தவிர. நன்றி.
அருமையாக கூறினீர்கள், மிக்க நன்றி. இவ்வளவு அம்மாக்கள் இங்கு கூடியிருக்கும் பொழுது எல்லோரையும் கௌரவிக்க எங்களுக்கு ஆசைதான். ஆனால் ஒரு குழுக்கள் முறையில் லாட்ஸ் மாதிரி போட்டு ரேண்டமா ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவர்களை இன்று கௌரவிக்கிறோம். எல்லாருக்கும் முன்பாக நமக்கெல்லாம் சில நேரங்களில் அன்னையாகவும் சில நேரங்களில் மகளாகவும் இருக்கும் நமது ஜெயந்தி திருமதி ஓ மகேஸ்வரி யுவராஜ் அவர்களை முதலில் கௌரவிக்க எண்ணுகிறோம். தனது பாசமிகு அணுகுமுறையால் நம் அனைவரின் மனதினுள் ஈற்றிருக்கும் உமா மகேஸ்வரி மேடமை இந்த அன்னையர் தின நாளில் கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறோம். மேடம் ப்ளீஸ். உமா மகேஸ்வரி மேடம் அவர்களை கௌரவிக்க திருமதி வசந்தி நடராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இப்பொழுது நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ள அந்த 4 பேருக்கு கௌரவம் செய்கிறோம். திருமதி உமா மகேஸ்வரி மேடம் அவர்களுக்கு கௌரவிப்பார்கள். முதலில் திருமதி அனந்தலட்சுமி நாராயணன், வில்லா 17 பாலக்காட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர். திரு நாராயணன் அவர்களை மணந்த பின் வடக்கே பல ஊர்களுக்கு மற்றும் ஜெனீவா, மலேசியா, பஹாமாஸ் என்று பல வெளிநாடுகளுக்கும் சென்று அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டார். 60களில் 2 சிறு குழந்தைகளுடன் பாஷை தெரியாத அந்த ஊரின் பழக்க வழக்கங்களை பற்றியும் தெரியாத புது ஊர்களுக்கு சென்று தைரியமாக வாழ்வை எதிர்கொண்டார். அந்த நாட்களிலேயே கார் ஓட்ட கற்றுக்கொண்டவர். சமையல், பஜனை பாடுதல், நெட்டிங், குயில்டிங், ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஒர்க், இப்படி அவருடைய டேலண்ட்ஸ் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பொழுதும் கேரம் விளையாட்டிலும் பிரிட்டிஷிலும் சாம்பியனாக இருக்கிறார். தனது கணவரை நன்கு கவனித்துக் கொண்டார். குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக உள்ளார். நமக்கும் தானே. இப்பொழுது அவரை கௌரவிக்கிறோம். தேங்க்யூ மாமி. தேங்க்யூ மேடம். அடுத்ததாக திருமதி சந்திரா ரமணி, நாகரசன் கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் 9 குழந்தைகளில் 9வது குழந்தையாக பிறந்தவர். படிப்பில் படுசுட்டி நிறைய மார்க் எடுத்து மெடிக்கல் சீட் கூட கிடைக்கும் என்ற சூழ்நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரால் மேற்கொண்டு படிக்க முடியாமல் பியூசியோடு நிறுத்தும் நிலைமை. அந்த வருத்தத்தை தன் குழந்தைகள் 3 நன்கு படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்ததன் மூலம் தீர்த்து கொண்டார். அவர் கணவர் வேலை நிமித்தம் மாதத்தில் பாதி நாட்கள் டூர் போய்விடுவார். கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் மதர் மாதிரி குடும்பத்தையும் நன்கு நிர்வகித்து குழந்தைகளையும் நன்கு வளர்த்து இன்று பெருமையாக தலை நிமிர்ந்து நிற்கிறார். She is very religious minded and visits the temple daily. And இங்க இருக்கிற நிறைய பேரை she has inspired and motivated. நிறைய ரெசிடென்ட்ஸ் மார்னிங் அந்த சகஸ்ரநாமம், திருப்பாவை இதெல்லாம் சாண்ட் பண்றது குரூப்பா. she is the one who has started the whole thing. She has done a lot of reading work. நிறைய இந்த மணிகளால் போட்டு ரொம்ப அழகழகான பீசஸ் எல்லாம் பண்ணியிருக்கா. மணிகளால் செய்யப்பட்ட சோஃபா, கீதோபதேசம், பார்க், அதில் டேபிள், சேர், இப்படி இவரோட கைவண்ணத்துல பல விஷயங்கள் நிகழ்கின்றன.
நவராத்திரி வந்துவிட்டால் 2-3 படிகளில் இவரது கைவினை பொருட்களே நிரம்பி விடுகின்றன. இங்கு நடந்த ஒரு கண்காட்சியில் கூட இவரது ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் டிஸ்பிளே செய்திருந்தார்கள். Her husband gives her the full credit for bringing up the children, managing the finances, children's education, etc. single-handedly. He said his role in all these were very minimal, and as he was mostly traveling because of his job, we feel proud to honor this soft-spoken, unassuming lady on this Mother's Day. I feel proud to say she is my Samandi. The next person to be honored is Dr. Nageshwari Navneeta Krishnan. She is 70 years old. She has been practicing for more than 50 years. She is a senior consultant in obstetrics and gynecology in Madurai. For more than 35 years, she has been a pioneer in endosurgery, in gynecology and hysteroscopy surgeries in infertility cases. She is a pioneer in advanced surgical treatment of thermo-choice balloon therapy for uterine bleeding cases in Madurai since 25 years. She has conducted more than 20,000 delivery cases. எத்தனை அங்கேயே உருவாக்கி இருக்கிறார் பாருங்கள். She has trained more than 300 gynecologists in laparoscopy and hysteroscopy surgeries. She conducts free medical camps in Amritanandamayi Mutt for more than 25 years. She is an honorary medical officer for old age homes and Majura courts in Madurai. We are truly proud to be honoring such an illustrious personality and are indeed honored to have her as a co-resident here. We would like to honor Dr. Revati. Please kindly come on stage, ma'am. அவரது பேச்சு திறமையும் கவிதை திறமையும் இப்பொழுதுதான் பார்த்தோம். அவரை ஆனர் செய்வது பெரிய கொள்கிறேன். We also wish to honor a small child called Vilasini. She has acted in the drama which you will all be witnessing in a little while. She is just 7 years old and will be going to 3rd standard once the school reopens. Last but not the least, the next person we wish to honor is Mrs. Hemalata from B308. Madam is kind enough to go down to honor her. Thank you. இவர் கோயம்புத்தூரையே சேர்ந்தவர். இவரது தந்தை முனிசிபல் ஸ்கூல் பிரின்சிபல். So he strongly believed in women's education and he gave them all very good education. Hemalata and her sister are postgraduates and her brother is a doctor. She has done flying during her college days and has done 50 hours of flying with 10 hours of solo from Coimbatore Flying Club. Her husband is a mechanical engineer from IIT and had to be away abroad for his work. So during her 30 years of stay in Bombay, she has brought up her 2 sons single-handedly.
She has 30 years of teaching experience and has taught college, high school, middle school, primary and kindergarten. Having done Montessori training from London and having taught in an American preschool chain called Tutor Tone, she feels this was the most rewarding period of her career. She ran her own preschool in Vadavalli. We feel proud to honor such an accomplished lady today. இப்பொழுது ஒரு வர்ச்சுவல் டிராமா பார்க்க போறோம் ஸ்கிரீன்ல. அது முடிஞ்சுட்டு தான் சீட் எடுத்து கொடுத்தாச்சு குழந்தை. ஆனா அதுல இருக்கிற பேர் என்னன்னு கடைசியில தான் சொல்லுவோம். சஸ்பென்ஸ். அது வரைக்கும் எல்லாரும் அமர்ந்து இருந்து பார்க்க வேண்டியது கேட்டுக்கொள்வது. नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते. गुड मॉर्निंग. இந்த காலங்காலத்துல போன் நோண்டிட்டு காஃபி கொண்டு வந்திருக்கேன் சூடா. உங்களுக்கோஸ்கரம் எக்ஸ்ட்ரா டிகாக்ஷன் போட்டு காஃபி கொண்டு வந்திருக்கேன். காஃபி குடிச்சிட்டு நம்ம 2 பேரும் மகாலட்சுமி கோயில் போயிட்டு வரலாமா? இன்னைக்கு எங்கேயோ ஸ்பெஷல் பூஜை இருக்காங்க அர்த்தால இப்போ 8 மணிக்கு. காஃபியை குடு. சூடா காஃபி குடிச்சாலாவது மனசு கொஞ்சம் லைட்டா இருந்தா பாக்குறேன். ஆமா, காலங்காலத்தால மூட் அவுட் ஆகிறதுக்கு அப்படி என்னதான் நடந்தது? நீ குளிக்க போயிருந்த போது நம்ம பையன் வருண் கால் பண்ணிருந்தான். ஓஹோ. நம்ம மருமக பவித்ராக்கு நல்ல கம்பெனில ஒரு ஜாப் கிடைச்சிருக்கான். 2 நாள்ல ஜாயின் பண்ணணுமா? ஓஹோ, அப்படியா? ரொம்ப நல்ல சமாச்சாரம் ஆச்சு. அனன்யாவும் ஸ்கூலுக்கு போயிடுவோம், சமாளிச்சுக்கலாம். நல்ல செய்தி வந்திருக்கு. உங்களுக்கு எதுக்கு மூட் அவுட் ஆகுது? பின்ன காஃபி குடிச்சிட்டா? பிரச்சனை என்னன்னா அனன்யாவுக்கு நாளையில இருந்து சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது 2 மாசத்துக்கு. நம்ம 2 பேரையும் சென்னைக்கு வர சொல்றான். குழந்தை கூட கவனமா அவனுக்கு கவனிச்சுக்கிறதுக்கு வேண்டி. அதுக்கு என்ன, அனன்யாக்கு ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் அங்கேயே போய் இருந்துட்டு வந்துடலாமே. என்ன மாலதி, நம்ம லாஸ்ட் டைம் அங்க போய் பட்ட அவஸ்தையெல்லாம் நீ மறந்து போயிட்டியா? ஓ விடுங்க. மருமக பவித்ரா பேசின பேச்செல்லாம் அதுக்குள்ள மறந்து போச்சா உனக்கு? வேண்டாம் வேண்டாம், நம்ம எங்கும் போக வேண்டாம். என்ன அப்படி சொல்லிட்டேன்? அவன் நம்ம பையன் தானே, பேத்திய பாத்துக்கிறதுக்கு தான் கூப்பிடுறான். நம்மள விட்டு அவனுக்கு வேற யாரு இருக்காங்க? ரொம்ப நாள் ஆச்சுங்க பேத்தியும் பார்த்து. நீங்க வரலன்னா வேண்டாம், நான் போயிட்டு வரேன். உனக்கு உன் பேத்திய பார்க்கணும்னு அவ்வளவு ஆசையா இருந்ததுன்னா வருண கொண்டு அவளை இங்க அழைச்சிட்டு வர சொல்லு. ஸ்கூல் திறக்கும் போது திருப்பி கூட்டிட்டு போயிடலாம். அம்மா விட்டு பிரிந்து இருக்கிற வயசாங்க இது. இங்க வந்தானா இப்பவே எங்க அம்மாவை பாக்கணும், அம்மாட்ட போகணும்னு அடம் பிடிப்போங்க குழந்தை. நீ அங்க போனா வீணா பிரச்சனை தான் வரும் பாருங்க. இப்பதான் 2 பேரும் சம்பாதிக்க போறாளே, ஒரு ஆயாவை வச்சுக்கலாமே. என்னங்க நம்ம பேத்தி கண்ட ஆயா பாத்துக்கிறதா நான் விட்டு விடுவேனா? பாட்டி நான் இருக்கிறத வேற யாரும் பாத்துக்க முடியாதுங்க. பாட்டி பாத்துக்கிற மாதிரி வருமாங்க? சரி சரி, நீ முடிவு பண்ணியாச்சுன்னா நான் சொல்லி கேட்கவா போறேன்? மாட்டேன். நீ போயிட்டு வா. வெறுங்கையோட போகாத. பக்கத்து ஸ்வீட் கடையில இருந்து குழந்தைக்கு நல்ல ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு போ. ஓகேங்க, இதெல்லாம் கூட நீங்க எனக்கு சொல்லி தரணுமா? ஆமா போறேன். ஓ சரி. ஏய் வாமா வா. எப்படி இருக்கே? அப்பா வரலையா? நான் தான் வந்துட்டேன்டா. அது சரி, அப்பா வரல. நான் வந்துட்டேன். இங்க அங்க இங்க
எல்லாம் பவித்ரா பவித்ரா ஹலோ பாட்டி, உனக்கு என்ன வேணும் இருக்கேன் தெரியுமா? பாக்குறியா? வாங்கம்மா வாங்க. பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? ரொம்ப டயர்டா இருப்பேளே. வாங்க, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். வாங்க உட்காந்துப்போம். பாட்டி, உனக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கி வந்திருக்கேன். அம்மா, கண்ட கடையில வாங்கின ஸ்வீட் எல்லாம் அவ உடம்புக்கு ஒத்துக்காதுமா. அனு, அது கூட இருந்த நோ, உனக்கு நான் வேற வாங்கிட்டேன். ப்ளீஸ் கொடு கொடு. சரிம்மா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப. குளிச்சுட்டு வா ஃப்ரெஷ்ஷா. பவி சாண்ட்விச்சஸ் பண்ணிருக்கா, ஃப்ரெஷ்ஷா டேஸ்டியா. நம்ம உட்காந்து சாப்பிடலாம். ஓகே? என்னது பவித்ரா இது? வந்தது வராம அம்மா மனசை புண்படுத்துறேன். அப்படி நான் என்னத்த சொல்லிட்டேன்? போன தடவை என்னாச்சு? அவங்க இப்படிதான் எதையோ வாங்கி கொடுத்தா, நம்ம அனு சாப்பிட்டா. அப்போ உடம்பு சரியில்லாம டாக்டர் கிட்ட போய் பணம் எவ்வளவு செலவழிச்சோம். எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அம்மா இப்படி தனியா கிளம்பி வந்துட்டே ரொம்ப பெரிய விஷயம். நீ இன்னைக்கே அவங்க திருப்பி அனுப்பிச்சிட போல இருக்கு. அப்புறம் நம்மளுக்கு யாராவது வெளியில இருந்து ஹெல்ப் எடுத்துட்டு பணம் கொடுத்து ஆள் வச்சுக்க வேண்டியிருக்கும். நான் சொல்லிட்டேன். 20,000 30,000 கொடுத்து வேலைக்கு நாமே ஆளு வைக்கணும். அவங்க உங்க அம்மா தானே. பேத்திய பாத்துக்கிற பொறுப்பு அவங்களுக்கும் இருக்கு. அவங்கதான் பாத்துக்கணும். சரியா? ஆனா ஒண்ணு, அவங்க கொஞ்சம் கூட மாடர்னா திங்க் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு இப்போ அனுவை எப்படி அவங்க கிட்ட தனியா விட்டுட்டு போகணுங்கிறது கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு வளர்த்தாங்க தெரியுமாக்கு. அதே மாதிரி குழந்தைய ரொம்ப அழகா வளர்ப்பாங்க. நீ கவலையே பட வேண்டாம். எனக்கு கவலையே அதுதானே. உங்களை வளர்த்த லட்சணம் எனக்கு தெரியாதா? ஆமா, ஆபீஸ்க்கு லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்குமா? இங்க பாருங்க, நான் போய் பிரஷ் பண்ணி வந்துடுறேன். லஞ்ச் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சிருக்கேன். நீ போய் குடிச்சிட்டு வா. எனக்கு சூடா ஒரு கப் காஃபி. ஓடன் கொடுக்க ரெடியா கொடுக்க. நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு சீக்கிரமா போகணும். பண்ணிட்டு ஸ்லோவா பண்றாங்க. எப்படி? பாட்டி, நான் குளிச்சு ரெடி ஆயிட்டேன். வாங்க, நம்ம 2 பேரு விளையாடுறது சேர்ந்து விளையாடலாமா? ஆமா தங்கம், பாட்டிக்கு இப்ப நேரம் இல்லடா ராஜா. அம்மா அப்பாவும் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சுட்டோ, நம்ம 2 பேரும் விளையாடலாமா? பாட்டி, போங்க பாட்டி. நீங்க எப்பவுமே கூட விளையாடவே மாட்டீங்க, வேலையே பார்த்துட்டு இருக்கீங்க. போங்க பாட்டி. எடா தங்கம், ஒரு 5 நிமிஷம் வேணா விளையாட்டுமா? அம்மா அப்பா ஆபீஸ் போனோம் இல்லையா? அம்மாக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு லேட் ஆயிடாது ராஜா. சரியா? ஓகே பாட்டி, நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? சரிம்மா, விளையாடுறேன். நான் கண்ணம்மா முதல்ல கண்ணை கட்டிக்கட்டுமா? அனுவா அனுவா அனு, அனுக்குட்டி, அனுமா, ராஜா, அனு. பிடிச்சிட்டேன். அனுட்டு அனுட்டு. காலங்காத்தால என்னது இது விளையாட்டு? குழந்தை மாதிரி. குழந்தை ஏதோ கேட்டா. தீஞ்ச வாசனை வருது. போச்சு போச்சு, எல்லாம் தீஞ்சு போச்சு. முடியல. என்ன பவி இது? அவன் என்ன தப்பு பண்ணான்னு குழந்தை கூட இந்த அடி அடிக்கிற? பின்ன குழந்தையதாங்க அடிக்க முடியும். எல்லாம் எத்தாலே எழுத்து. ஆபீஸ்க்கு வேற லேட் ஆச்சு. சரியா போச்சு. சாயங்காலம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன். டூட்டி சாப்பிடலாமா? குட் கேர்ள், கம் ஆன் கம் ஆன், டோன்ட் கிரை. குட் கேர்ள், பீ குட் கேர்ள். ஐயோ, கோச்சுக்காதேம்மா. இந்த 5 நிமிஷத்துல நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். டிஃபன் ரெடி, லஞ்சும் ரெடிமா. தான் வந்துட்டோம். வருண், இந்த உனக்கும் போயிட்டு ரெடியா இருக்கு. அம்மா, நீங்க சீக்கிரம் சாப்பிடுமா. டோன்ட் ஃபர்கெட், யூ ஆர் டயபெட்டிக். என்னை பத்தி யோசிக்காதப்பா. சரி சரி. இன்னைக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆமா, இன்னைக்கு காத்தால கற்கி வச்சேனே ஒரு பாத்திரம், அத பிளீஸ்
நல்லா தேய்ச்சி வச்சிருக்கோம். கவலையப்படாது. என்ன புது பாத்திரமா? சரி. அதுக்கப்புறம் மறந்து போயிட்டேன். இன்னைக்கு நம்ம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 5-6 பேர் வருவா. அவளுக்கு எல்லாம் ஒரு 25-30 சப்பாத்தி வேணும். நல்லா சாஃப்டா பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சைட் டிஷ் ஒரு 2-3 ஐட்டம் நல்லதா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். ஈவினிங் வரும்போது எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஆமாப்பா, பாருடா, அனன்யாக்கு ஒண்ணுமே வாங்கி தரல. வச்சுக்கோ, அனன்யாக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணுமோ வாங்கி. சரி சரி, வரேன் வரேன், கமிங். வரும். அனுக்குட்டி, பாலை குடிடா ராஜா, பாலை குடிச்சு படுத்துக்கணுமா? பார்த்தா விளையாடவே மாட்டேங்கிறீங்க. தினமும் வேலையே பண்ணிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் பாட்டி தானே வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. நீங்க அப்போ சாட்டர்டே ஃப்ரீயா உங்க லீவ் விடுறாங்க. பாட்டிக்கு எப்பவுமே லீவே இல்லைதானே. நீங்க போய் வேலை செய்யணுமா? ஓ, கதை அப்படி போறதா? பாருங்க, நாங்க 2 பேரும் வீட்டுல இல்லாதப்போ குழந்தைக்கு இதெல்லாம் தான் நீங்க சொல்லி கொடுப்பீங்களா? ஐயோ, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலமா குழந்தைகிட்ட. இந்த பாட்டி என்னைய பார்த்துதானே அங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்த. நீ எப்ப பார்த்தாலும் வேலையே செஞ்சுட்டு இருக்க. என்ன பாட்டி? அனு, விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுறியா ராஜா? பாடுக்கணும். பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான், திராட்சை 2 கண்களாம், தக்காளி பழ மைதானம், பரங்கிக்காய் உடம்பிலே உடலை 2 கைகளாம், வெள்ளரிக்காய் கால்களாம், காயும் பணமும் மனிதர் போல் நடனம் ஆட போகிறார், மானும் மீனும் பாருங்கள். சரிடா என் தங்கம், பாட்டி உன்னோட விளையாடிட்டோம், அப்புறம் வேலையை முடிக்கிறேன். என்ன விளையாடலாம் சொல்லு பாட்டி? எனக்கு எப்பயுமே கண்ணாமூச்சி விளையாட ரொம்ப பிடிக்கும். சரிம்மா, நம்ம பெட்ரூம்க்கு போய் விளையாடலாமா? இங்க இருந்தா அப்பாக்கும் அம்மாக்கும் டிஸ்டர்ப் ஆகும். வா போலாம். அனு, நான் பிடிக்க போறேன் பாரு. போ, அதை வரேன் வரேன். சீக்கிரம் வாங்க வாங்க. பவித்ரா, பவித்ரா, இங்க வா, சீக்கிரம் வா. இதுக்குதான் நான் சொல்றது, வயசுக்கு ஏத்தபடி நடந்துக்கணும்னு. இப்ப என்ன ஆச்சு? இப்போ பரவாயில்ல, கைய புடி, சரியா புடி. கட்டில உட்காந்து வைக்கலாம். டாக்டர் டீச்சர் ஆயிக்க போறது. வலிக்கிறதுடா. மெதுவா 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 மெதுவா, கை பிடிச்சு மெதுவா மெதுவா. உட்காரு, மெதுவா உட்காரு, மெதுவா உட்காரு, மெதுவா. வாங்க, அப்படி படுக்க வச்சிடலாம். அப்பாவுக்கு சொல்லிட்டீங்களா அம்மா வந்து அடிச்சுட்டு போகணும்னு? டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? 2 மாசம் பெட் ரெஸ்ட்னு சொல்லியிருக்காரு. அத்தனை நாள் என்னால அவங்களுக்கு பணிவிடை எல்லாம் செய்ய முடியாது. கேட்கட்டுமே, எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? ஆபீஸ்லயும் நான் வேலை பண்ண வேண்டி இருக்கு, இங்க வந்து வீட்டுலயும் எல்லாருக்கும் வேலை பண்ண வேண்டி இருக்கு. இதுக்கு நடுவுல அணுவ வேலை பார்த்துக்க வேண்டி இருக்கு. நான் என்ன மிஷினா எல்லாத்துக்கும் பண்றதுக்கு? அப்போ எங்க அம்மா மட்டும் மிஷினா? மலதி, மலதி, வருண். தாத்தா தாத்தா, என்ன தாத்தா நான் கண்ணாமூச்சி விளையாடுறாங்க, பாட்டி கீழே விட்டாங்க. மலதி, என்னம்மா? நான் எவ்வளவு தடவை சொன்னேன் நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு. இப்படி விழுந்து என்ன வர வச்சுட்டியம்மா? ஆமா, அம்மாவை அப்பா என்னைக்கு அழிச்சுட்டு போறாளாம்? அப்பாக்கு என்ன வயசாக தெரியுமா? அப்பா அம்மா தனியா எப்படி பாத்துக்க முடியும்? அவ 2 பேரும் அம்மா குணமான வரைக்கும் இங்கே இருக்கட்டுமே. உங்களுக்கு என்ன எல்லாத்தையும் சொல்லுவீங்க? ஆபீஸ்ல வேலையையும் பார்த்துட்டு இங்க வீட்டுல எல்லாருக்கும் வலிச்சு கொட்ட என்னால முடியாது. நீங்க அப்பா கிட்ட போன்ல எதுவும் தெளிவா சொல்லவே இல்லையா? இப்பவாது போய் சொல்லுங்க. அம்மா, அப்பா. அப்பா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காங்க. அப்பா அம்மாவுக்கு 2 மாசம் மினிமம் பெட் ரெஸ்ட்னு டாக்டர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. கூடவே யாரோ இருந்து பாத்துக்கணும்னு அதுவும் சொல்லிட்டாங்க. நானும் பவித்ரமா இங்க நாள் முழுக்க ஆபீஸ்ன்னு வீட்டுன்னு இருக்கோம்.
குழந்தைக்கும் ஒரு வாரத்துல ஸ்கூல் திறந்து போகுது. ஸோ எங்களால கட்டாயம் அவங்களை பார்த்துக்க முடியாது. வாட் ஐ ஃபீல் இஸ் நீங்க அம்மா கோயம்புத்தூர் எக்ஸிட் போறது எல்லோருக்கும் நல்லது. அப்பா வேணும்னா ஆஸ்பத்திரி செலவு, மருந்து செலவு இதெல்லாம் நாங்களே ஏத்துக்கிறோம்ப்பா. பாத்தியா மாலதி, எவ்வளவு ஆசையா நீ இங்க ஓடி வந்த. இப்ப புரிஞ்சதா அவங்க உன்னை கூப்பிட்டதுக்கு காரணம்? வா, நம்ம திரும்பி போறோம். உனக்கு நான், எனக்கு நீ, அவ்வளவுதான். அப்பா என்னப்பா இப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. பின்ன என்னடா, அனுவ பாத்துக்கணும்னு தானே அவ அவ்வளவு தூரத்துல இருந்து ஆசையா ஓடி வந்தா. ஆனா அவ இங்க வந்து மொத்தமா வீட்டு வேலை தானே செஞ்சிருக்கா. கொஞ்சம் சும்மா இருங்களேன், பரவாயில்லையே, ப்ளீஸ் ப்ளீஸ். நானில அவ மகாராணி மாதிரி இருக்காடா. ஆனா இங்க வந்து சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி நடத்திட்டேடா. ஏங்க ப்ளீஸ் சும்மா இருங்களேன், ப்ளீஸ். பாத்தீங்களா, உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு டெய்லி இங்க இருந்து லைவ் அப்டேட் கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு அப்பாவியா இருக்காங்க. என்னமா சொல்றேன்? என்னமா அது? நான் கொஞ்சம் ரொம்ப கொடுமைப்படுத்த மாதிரி அப்பான்னு சொல்லிருக்கீங்க. ஏடா வருண், அப்படிலாம் நான் உண்மை சொல்லலடா. பின்ன என்னடா, சின்ன வயசுல நீ கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேலையெல்லாம் விட்டு எப்பவும் உங்கூடயே இருப்பா. எங்களை எல்லாம் கூட கவனிக்கவே இல்லை. ஆனா அம்மா கீழே விழுந்தா கவனிச்சுக்க உனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லையே. அப்படிதானே உன் பொண்டாட்டி என்னன்னா காசு கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறா. நீ ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட கால் கெடுக்க எவ்வளவு நேரம் பாடுபட்டிருப்ப. ஆனா இப்போ அவ சாப்பிட்டாளா இல்லையாது உனக்கு கவனிக்க கூட நேரமே இல்லையே. ஒன்னு சொல்றேன், வயசானவங்களும் குழந்தைக்கு சமானம் தாண்டா. அப்பா நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணுவா நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. ஐ எம் வெரி சாரி, ஐ எம் சோ சாரி. வரும் இந்த லைஃப்லயே தாங்க முடியாத வலி. தான் பெத்த பிள்ளைங்களே தன்னை மதிக்காம உதாசீனப்படுத்துறது தாண்டா. அப்பா சரி, நீ பவித்ரையாவையும் அனன்யாவையும் ஆவது சரியா கவனிச்சுக்கோப்பா. வாமாலதி, கிளம்பலாம். நானும் கோயம்புத்தூர் வந்தா பாட்டி இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அனுக்குட்டி, பாட்டிக்கு ஒன்றும் இல்லடா. பாட்டி வந்து சீக்கிரம் குணமாயிட்டு வந்துட வேண்டாம் ராஜா. தருண், அப்பா சொன்னத ஒண்ணும் மனசுல வச்சுக்காதடா. எங்க 2 பேருக்கும் ரொம்ப வயசாயிடுது. அனன்யாவையும் பவித்ராவையும் கூட்டிட்டு அப்பப்போ நானும் நினைக்க வாடா. உங்களை போக்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கடா. எங்க 2 பேருக்கும் ஆசையா இருக்கும்டா. இப்போவாவது புரிஞ்சுதா? இதுதான் பெத்த மனசு. அம்மாவை எல்லாம் கவனிச்சுக்கணும்னா எல்லா குழந்தைகளும் கொடுத்து வச்சிருக்கணும்பா. மனு, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மாவையும் அப்பாவையும் நன்னா கவனிச்சுக்கணும். புரிஞ்சுதா? ஓகே தாத்தா. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே.
அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. ஸோ நிகழ்ச்சியின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்றைய மாலை பொழுதின் அத்தனை நிகழ்ச்சிகளையும் கண்டு கழித்தீர்கள். இப்பொழுது ஓட் ஆஃப் தேங்க்ஸ் நம் நானா நானி மேனேஜ்மெண்ட்டுக்கு, பிஆர்ஓ நவீன் அவர்கள், தேவா, வைக், மதன், இன்னும் இங்கே உதவி செய்த அத்தனை பேருக்கும், வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மிக்க 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 நன்றி. அதன் தவிர இன்று நாங்கள் ஃபெலிசிட்டேட் பண்ணோமே அத்தனை மதர்ஸுக்கும் மிக்க மிக்க நன்றி. ஸோ இப்பொழுது நாம் அந்த ஒரு சீட் எடுத்தோம் இல்லையா, அது யார் எல்லாம் பார்த்தோம். திருமதி ஜெயா அவர்கள் இப்பொழுது சில வார்த்தைகள் பேசுவார். Hari Om and Namaskaram to our dear and respected Mom Manishwari ma'am and everyone present here. On this auspicious occasion of Mother's Day, I would like to share with all of you a small conversation between God and a child who is coming down from heaven to earth. In other words, the child is just about to take birth. So the little child asked God, "Oh God, I have been told you are sending me to earth tomorrow, but how am I to live there being so small and helpless?" So God said, "Your angel will be waiting for you and will take care of you." The child asked, "But here in heaven, I do not have to do anything, only sing and smile and be happy." So God said, "Your angel will sing for you and also smile for you. You will feel your angel's love and be very happy." Child then asked, "But how will I be able to understand when people talk to me if I do not know the language?" God replied, "Your angel will tell you the most beautiful and sweet words you have never heard before. And with much patience and care, your angel will teach you how to speak." Child asked, "And what am I going to do when I want to talk to you, O God?" God said, "Your angel will place your hands together and will teach you how to pray." The child asked again, "But who will protect me, O God?" God replied, "Your angel will always keep you under her protective wings, even if she has to risk her own life." The child said, "But I will always be sad because I will not see you anymore." God said, "Your angel will always talk to you about me and will teach you the way to come back to me, even though I will always be next to you." At that moment, there was much peace in heaven. But voices could be heard from the earth, and the child hurriedly asked, "God, if I am to leave now, please tell me my angel's name." God replied, "You will simply call her mother."
Wish you all a very happy Mother's Day. Thank you. Thank you, Jayaman, for that beautiful story. So, now shall I raise all your BPs by giving a countdown? 5, 4, 3, 2, 1. The winner of that lucky dip is S. Rajashekaran B109. இப்போ நம்ம டிராமாவில் பார்த்த ஃபாதர் வந்துட்டார். Oh, grandfather. Yes, Ananya's grandfather. He'll be presenting Mr. Rajashekaran with the prize money. Congratulations, Mr. Rajashekaran. So, உமாமேஷி மேடம்க்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து இங்கே சில நிகழ்ச்சிகளை கண்டு கழிச்சு எல்லாருக்கும் ஆனர் பண்ணி நம்மளோட சில மணித்துளிகளை செலவழிச்சதுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் மேக்கிங் திஸ் ஈவினிங் சச் a pleasant one. Thank you so much. Bye.